Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். பேல் பூரி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். பேல் பூரி பண்ணுறதுக்கு 3 கப் அளவுக்கு பொரியை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் தக்காளியில் ஹாஃப் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக. இது சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தில் நான் ஹாஃப் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் க்ரீன் சட்னி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இந்த ஸ்வீட்டு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னியும் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். ஓமப்பொடி 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். இந்த பேல் பூரியில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ட்ரை நட்ஸு, மிக்சர், இந்த மாதிரி வேக வச்ச கொண்டக்கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது மேலே இப்போ கொஞ்சமாக கார்ன்ஃப்ளெக்ஸ் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான பேல் பூரி ரெடி. உங்களுக்கு டக்குன்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் மாதிரி இருந்துச்சுன்னா பொரி இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பேல் பூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.